ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொக்காஸ்டிக் இண்டிகேட்டர் பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ஃபேமஸ் அண்ட் அக்யூரஸியுமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? சொக்காஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டடீஸ் வந்துட்டு சொக்காஸ்டிக் அப்படின்னு கீழே இருக்கும். சரிங்களா? ஆக்சிலரேட்டர் அப்படின்னு வந்துடும். ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் ரொம்ப வேலிடு. சரிங்களா? இதில் ஃபர்ஸ்ட் நம்ம செட்டிங்ஸை பார்த்துருவோம். சரிங்களா? இதில் 14 பீரியட் இருக்கும். நீங்கள் ரொம்ப சின்ன சின்ன டைம் ஃப்ரேம் வைக்கிறீங்க அப்படின்னா இதையுமே சுருக்கிடுங்க. சரிங்களா? நம்பர்ஸும் சுருக்கிடுங்க. ஒன்று 14 ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா 9 கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த ஸ்மூத் பீரியட் அப்புறம் டி பீரியட்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா மொமெண்டத்தை உங்களுக்கு சொல்கிறது தான். சரிங்களா? ஓவர் பாட், ஓவர் சோல்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இதில். அதை நான் என்ன அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை 3 அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா? கீழே சப்போர்ட் லைன் நம்ம என்னவா கொடுக்குறோம் அப்படின்னா க்ரீன் அப்படிங்கிறத கொடுத்துருவோம். சரிங்களா? சாரி, மேலே இருக்கிறத க்ரீன் கொடுத்துருங்க, கீழே இருக்கிறத ரெட் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் க்ரீன், ஏன்னா க்ரீனை ரீச் ஆகும்போது தான் உங்களுக்கு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? இங்கே 80 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ரெட் சிக்னல் செல் அப்படின்னு எடுத்துப்போம். 20 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா பை அப்படின்னு எடுத்துக்கிறதுக்காக இதை கொடுப்போம். இது இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். 20, 80 அப்படிங்கிறது தெரியும். நான் டன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆஸ் வெல் அஸ் வெரி சிம்பிள் தான். என்ன அப்படின்னா இந்த ரெட் கலர் லைனை க்ரீன் கலர் கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே இது ரெட் கலர் லைன் வந்து இந்த க்ரீன் கலரை கட் பண்ணிருச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த 80 அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். மார்க்கெட் வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த 80 பக்கம் ரீச் ஆகிட்டு அப்படின்னா ஓவர் பாட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து 100 ஷேர் தான் வெளியில் விட்டுருக்காங்க. சரிங்களா? அந்த 100 ஷேரில் 80 ஷேரை என்ன பண்ணிட்டோம்? பை பண்ணிட்டோம். அப்போ 80% பை பண்ணால் ரிமைனிங் 20 தான் பை பண்ண வேண்டிய இருக்குது. ஆனால் இந்த 80% பேரும் விற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? விற்க ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா கொலாப்ஸ் ஆகும். அப்போது 80 ரீச் ஆகி உங்களுக்கு இந்த ரெட் கலர் கேண்டில் மேலே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செல்லிங்க்கு போயிடலாம். சரிங்களா? இதே இது 20 ரீச் ஆகி க்ரீன் வந்துட்டு 20 ரீச் ஆகிட்டு இந்த ரெட் கலர் லைனை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் பை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சொக்காஸ்டிக் இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும். இப்போது இதில் ஒரு முக்கியமான மேஜிக் இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாரும் என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணும் ட்ரேடில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராடேயை பொறுத்த மட்டும் நீங்கள் அப் டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இதில் மேஜராக நான் பயன்படுத்தக்கூடியதே பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் நான் பயன்படுத்துவேன், 5 மினிட் பயன்படுத்துவேன், 10 மினிட், 30 மினிட்ஸ் பயன்படுத்துவேன். சரிங்களா? இதில் நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேமே யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் எப்போதுமே இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் இதில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிருங்க. சரிங்களா? ஏதோ ஒரு டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ஒரு கணிசமாக தெரிஞ்சிடும். இப்போது மார்க்கெட்டில் நான் பார்க்குறேன் பாருங்கள். இப்போது இந்த இடத்துலேருந்து நான் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இதை நான் மேலே இப்படி தூக்குறேன்ல, இது ஏன் தூக்குறேன் அப்படிங்கிறத பின்னாடி இதை அப்படி இழுத்து நம்ம செக் பண்ணணும்னு வைங்களேன். ஒரு இடத்துல போய் கனெக்ட் ஆகும். ஏதாச்சும் ஒரு இடத்துல அது கரெக்டாக போய் அமையும். சரிங்களா? நம்ம கரெக்டாக வச்சோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது கரெக்டாக இருக்கா இந்த லைன்? ஸோ இந்த இடத்துல ரிவர்ஸ் நடந்திருக்கா, அப்புறம் மார்க்கெட் ஃபஸ்ட் லைனை தொட்டிருக்கா, அப்புறம் ஃபஸ்ட் லைனை தொட்டிருக்கா, அப்புறம் செகண்ட் லைனை தொட்டிருக்கா. இந்த செகண்ட் லைன் இது வரைக்கும் தான் மார்க்கெட் வருங்கிறது எங்கே ப்ரெடிக்ட் பண்ணலாம்? இந்த ப்ரீவியஸாக ஒன்று நடந்திருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வீடியோ கொடுத்துருக்கேன். சரிங்களா? எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறத. இதில் நான் சொன்னல, இதில் நீங்கள் வரையும் போதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம்? கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நீங்கள் நார்மலாக வரையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போது இண்டிகேட்டர் சொல்கிறது மட்டும் இல்லை, உங்களுக்கும் நீங்களுமே வரைஞ்சி இதிலே வரைஞ்சும் பார்த்துடலாம். சரிங்களா? நமக்கு என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டபுள் லைன் வரையும் போது இதுலேயும் டச் 2 டச் இருக்கணும், இதுலேயும் 2 டச் இருக்கணும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 80 ரீச் ஆகிட்டா. சரிங்களா? இங்கே 20 ரீச் ஆகிட்டா. இப்போது ஏதோ ஒரு இடத்துல சரிங்களா இப்படி ரீச் ஆகிட்டு இந்த மாதிரி ரீச் ஆகிட்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்கேல்பிங்கை இந்த இடத்துல ப்ரிஃபர் பண்ணிடலாம். சரிங்களா?
இப்போது இந்த டே க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மறுநாள் அதனுடைய ஹை வந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரி கொடுத்துடலாம். இப்போது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதா, இந்த லைன் பிரேக் ஆச்சா, அப்போது ஒரு சின்ன ஸ்கேல்பிங் 3 to 5 மினிட்ஸில் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடுங்க. நிறையா பேர் என்னென்னா இந்த இண்டிகேட்டரில் ட்ரெண்ட் லைன் வரைய மாட்டாங்க. நீங்கள் இதில் வரைகிற மாதிரியும் என்ன பண்ணலாம், இதுலேயும் வரையலாம். இப்போது இதில் ரிவர்ஸ் ஆகுங்கிறத இதுவுமே உங்களுக்கு ஷோ பண்ணிடும். உங்களால் என்ன பண்ணிட முடியும், கணிச்சிட முடியும். சரிங்களா? அப்போது இந்த லெவல்லேருந்து இங்கே ரீச் கீழே போகும் அப்படின்னா இங்கே 80 தொட்டுருச்சா, ஸோ அங்கே ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கேருந்து ட்ராப் பண்ணியிருந்தோமா, இந்த லைனில் ரீச் ஆகும்போது இங்கே 80 பக்கம் ரீச் ஆகிட்டா அப்போ என்ன பண்ணும், ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, இது வந்து இந்த லைனை கட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்போது நான் இங்கே ட்ராப் பண்ணிட்டேன்னா இப்போது இந்த லைன் பக்கத்தில் வந்துச்சா இங்கேருந்து மார்க்கெட், சரிங்களா, வரவும் இங்கே என்ன ஆயிடுச்சு, 80 பக்கம் ரீச் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ 80 ரீச் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், செல் பண்ணணும். ஏன்னா 80% ஷேர்ஸை வாங்கிட்டாங்க, இனி செல்லர் தான் இருப்பாங்க. சரிங்களா? அப்போ என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல நீங்கள் செல்லராக இருக்கணும். சரிங்களா? இப்போ 20 ரீச் ஆயிடுச்சா, அப்போ இங்கே 20 ரீச் ஆயிடுச்சா, அடுத்த லைன் இங்கேருந்து நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஒரு சப்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? அப்போது இங்கேருந்து கிராஸ் ஆகும், இங்கே நீங்கள் சின்னதாக ட்ரெண்ட் லைன் வரீங்க, இங்கேருந்து கிராஸ் ஆகும்போது நீங்கள் பை என்ட்ரி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போது இதில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு கொஞ்சம் முக்கியமானது. இதுலேயே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா இந்த க்ரீன் கலர் லைன் கட் ஆனோடனே என்ட்ரி கொடுக்குறோமா, வெயிட் பண்ணுங்கள். அதே இது இந்த க்ரீன் கலர் லைன் இந்த ரெட் கலர் அகெயின் கட் பண்ணி ரெட் மேலே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆயிருங்க அந்த பொசிஷன்லேருந்து. இந்த இண்டிகேட்டரை பொறுத்த மட்டும் முழுவதுமாக நீங்கள் இன்ட்ராடேக்கு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸ்டோகாஸ்டிக் கொஞ்சம் வேலிட், ஏன்னா இதில் 2 விஷயத்த பார்த்திடலாம். நீங்கள் மொமெண்டம் ட்ரெண்டையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஓவர் பாட் ஓவர் சோல்டு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நிறையா பேர் எங்கே பை பண்ணுவாங்க, எங்கே செல் பண்ணுவாங்க, மொமெண்டம் எங்கே இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இண்டிகேட்டரில் நம்ம கற்றுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு இண்டிகேட்டருக்கும் பின்னாடி சின்ன சின்ன நுட்பமான விஷயம் இருக்கும். அது தெரிஞ்சாலே அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நமக்கு வந்துடும். சரிங்களா? அதனால் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா படிங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.